யூடியூப்பில் காரசாரமாக வந்துட்டு கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. கல்பனாவோட வீட்டுக்கார் தான் அந்த தற்கொலைக்கே காரணம். கல்பனாவோட மகளுக்கும் கல்பனாவுக்கும் பயங்கர தகராறு. இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்துட்டு தமிழில் மாத்திரம் இல்லாமல் தெலுங்கு ஊடகங்களையும் மலையாள ஊடகங்கள்லேயும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் 3 நாளாக 38 வருஷமாக நான் பாடி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த 3 நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடச்சிருக்கு. பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு, பட் இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கொடுக்கணும். ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து மீடியாவில் போய்கிட்டு இருக்கிறது ஆர் மீடியா கையாள்கிற விதம் வந்து சரியல்ல என்பதை பணிவன்புடன் நான் வந்து தாழ்மையாக தெரிவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை முதல்ல கூட்டினது சார். ஃபர்ஸ்ட் திங், நான் சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணல சார். நான் பேசிக்லி இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது உடம்புல. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது, த்ரோட் இஷ்யூஸ், சைனஸு, லுட்டுலுக்குன்னு 1008 பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு 45 வயசாகுது. அண்டு எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பித்தாச்சு. என்னுடைய ஏஜுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பித்தாச்சு. இதனால் முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் சுமந்துக்கிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியுதே தவிர்த்து, வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, ஓடிட்டு இருக்கிறது நான் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணேன். இல்லை சார், சூசைட்லாம் பண்ணிக்கல. எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை சார். நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். என் கணவர் வந்து கரெக்டான நேரத்தில், என் கணவர் இந்த விபத்து பிரச்சனை நடக்கும்போது நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். மார்ச் 4ஆம் தேதி காலையில் 11:30 மணி ஃப்ளைட்டில் தான் நான் கொச்சின்லேருந்து ஹைதராபாத்கே வந்தேன். ஏன்னா February மாதம் நான் வந்து LLB ஸ்டூடெண்ட். இந்த வயசில் நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபைனல் இயரில் இருக்கேன். 5 செமஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. 5th செமஸ்டர் எக்ஸாம் February மாதம் ஃபுல்லாக நடந்தது. பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் கம்ப்ளீட்டாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடித்து எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து உடம்பு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எனக்கு வந்து லங்ஸில் மெயினாக ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. 1.5 மாதமாக இருமல் நெஞ்சு வலியோடு தான் நான் வந்து ஒரு 4-5 ஷோ February மாதத்துலேருந்து பாடி முடித்தேன். ஜனவரியிலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. இதோடையே தான் நான் வந்து கடைசியாக இப்போ சிவராத்திரி, மகா சிவராத்திரி February 26 வரைக்கும் நடந்த ஒரு 5-6 ப்ரோக்ராம் பாடினேன். ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன். அண்டு இன்னைக்கு வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மாத்திரம்தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ், தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது. நார்மலான எல்லாருக்கும், நிறைய பேருக்கு 10ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து நிம்மதியாக தூக்கம் வர்றது கிடையாது. அதுக்கு 1008 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். உடல்நிலை, நான் முன்னாடி சொன்னது போல் மெனோபாஸ், இது நிறைய விஷயங்கள், இந்த ஏஜில் உட்காந்து படிக்கிறது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். என்னதான் மைக்கில் பாட்டு பாடினாலும், மைக்கை பிடிச்சி பாடினாலும், நானும் உங்களை போல் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். என் குடும்பத்துக்கு, என் மாமியார் மாமனாருக்கு நான் மருமகள், என் கணவருக்கு நான் மனைவி, என் குழந்தைகளுக்கு நான் தாய், என் தாய் தந்தையருக்கு நான் மகள். எனக்கும் ஒரு சராசரி சிட்டிசனுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்குது. இதில் மீடியா ஃபஸ்ட்டு திருச்சி போட்டது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையாக நான் சொல்லணும்னா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனாக கிடச்சது தான். என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி. ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். 45 வயசில் கணவரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு வந்துட்டு PhD படிக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பாடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணும், சூப்பர் சிங்கர் ஷூட்டுக்கு போகணும், ப்ளஸ் LLB வேறு படிக்கணும். எந்த வீட்டில் இது நடக்கும்? எந்த தனி சப்போர்ட்னால ஒரு பொண்ணுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும்? கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டும் தைரியமும், எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, என் குருமார்கள் உயிரோடு இல்லை, அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ரூபமாக என் கூட இன்றைக்கி நடமாடுற ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தர்னா அது என் வீட்டுக்கார் தான். நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில். எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் அ குட் பர்சன், எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஐ ஹாவ் டு டெல் திஸ். அண்ட் ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் 3வது, குழந்தைங்களோட பிரச்சனை. எனக்கும் என் பொண்ணுக்கும் மேஜரான பிரச்சனைலாம் இல்லை. என் பொண்ணுக்கு 19 வயசு முடிஞ்சிடுச்சு. எந்த வீட்டில் உங்களுக்கு அவங்கவுங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லை பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை? எல்லா 19 வயசு 20 வயசு டீனேஜ் இருக்கிற எல்லா வீட்லேயும் நான் கேட்குறேன், யார் எந்த குழந்தையோட பிரச்சனை இல்லை?
சண்டையோ பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கிற தகராறோ, நானும் சாதாரண பொண்ணு தான், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் அதனால மாத்திரை சாப்பிட்டதுனால சார் அன்றைக்கி டோசேஜ் ஹெவியாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு கடந்த 2-3 மாதமாக உடம்பும் முடியல, தூங்கவும் முடியல, ரெஸ்ட்டும் எடுக்க முடியல, படிக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், ஏகப்பட்ட மென்டல் ப்ரெஷர் எனக்கு பல வருஷங்களாகவே இருக்குது. பல வருஷங்களாகவே எனக்கு இன்சோம்னியா இஷ்யூஸ் இருந்தது. அன்றைக்கி ஏன்னா ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 2 டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அது 2 டேப்லெட்டுக்கு குறையாது, அதுக்கு மேலே தான் டோசேஜ் உடம்பு கேட்கும். 2 டேப்லெட் ஒரு 2 மாதம் சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து 2 டேப்லெட் சாப்பிட்டா தூக்கம் வராது, 3 டேப்லெட் 4 டேப்லெட் சாப்பிட்டா தான் தூக்கம் வருங்கிற லெவலுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படி தான் அடிக்ட் பண்ணும் ஒருத்தர். ஏதோ சரி சாப்பிட்டா அன்றைக்கி டோசேஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் முதல்ல மயங்கி விழுந்துட்டேன். என் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும் போது தான் நான் மயங்கி விடுறத அவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் சென்னையில் இருக்கார். பேசிகிட்டே இருந்து எனக்கே கம்ப்ளீட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். என் வீட்டில் அன்றைக்கி நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு சர்வெண்ட் மேட்ஸ்லாம் யாரும் அங்கே ஹெல்ப்புக்கெலாம் என் கூட ஃபுல்லாக இருக்கிற மாதிரில நானே சமைச்சிக்குவேன், நானே சாப்பிட்டுக்குவேன், ஆன் அண்ட் ஆஃப் யாரோட ஹெல்ப் எதனாவது எடுத்துக்குவேன். இதுதான் நடந்த உண்மை. அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டே புக் பண்ணிட்டார் வர்றதுக்கு ஹைதராபாத்துக்கு. அந்த கேப்பில் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் ஒய்ஃப் இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக கிடக்குறாங்க வீடு இப்படி தான் இருக்கும், இந்த அட்ரஸ், இந்த வழியாக டோர் போய் இந்த டோரை உடச்சி உள்ளே போய் அவங்கள தூக்கிட்டு இம்மிடியட்லாம் ஆம்புலன்ஸில் அட்மிட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக உயிர் காப்பாற்றப்பட்டு அவுட் ஆஃப் டேஞ்சர்லேருந்து வந்து நான் நல்லபடியாக இருக்கேன். இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு திங், ஐயா செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால ஏன் எங்களை மாதிரி ஆட்கள் மேலே சேத்தவாரி அடிக்கிறீங்க? பப்ளிக்கும் சரி இல்லை மீடியாவும் சரி, நீங்கள் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் தான் நண்பர்கள். இந்த சொசைட்டிக்கே இந்த மக்களுக்கே ஏதாவது பிரச்சனை இதுனாக்கா அதுக்கு நீங்கள் தான் அந்த மக்களுடைய நாவாக இருக்கீங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? அப்புறம் ஏன் இஷ்டத்துக்கு அவங்க இதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு ஏன் எங்கள் மேலே சேத்தவாரி அடிக்கிறீங்க? என்னுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதுதான்.